அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 2025 தமிழ் தகுதி தேர்வில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கணத்தில் 85 மதிப்பெண் எடுக்கிறதுக்கு 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி மற்றும் கூடுதல் வினாக்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நேற்று 10ஆம் வகுப்பில் இயல் 1க்கான வீடியோ கொடுத்துருந்தோம். இன்று 10ஆம் வகுப்பு புதிய பாடப்புத்தகம் இயல் 2ல் கூடுதல் வினாக்கள் மற்றும் மொழித்திறன் பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் 33 வினாக்கள் இருக்குது. நேற்று நம்ம இயல் 1ல் கொடுத்தது 28 வினாக்கள். இப்போ இயல் 2ல் கொடுக்கறது 33 வினாக்கள். 10ஆம் வகுப்பு புதிய பாடப்புத்தகம் கூடுதல் வினாக்கள் மொழித்திறன் பயிற்சியில் இருக்குது. இந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேள்வி நம்பர் 1, உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம், உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நயங்கள் எவை? உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம். பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்களை எழுதுக அல்லது யாவை? நயங்கள், தொடை நயங்களில் மொத்தம் 8 இருக்குது. எதுகை, மோனை, ஏபு, முரண் அப்படின்னு. அதில் இதில் எது இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை. அப்போ பாருங்கள், உனக்கு உனக்கு அப்படின்ற ஊ ஊ, அப்போ எது வந்திருக்கு அப்படின்னா அடி மோனை வந்திருக்கு. அதே மாதிரி உனக்கு உனக்கில் நா நா, அது ரெண்டுமே வந்திருக்கு. அப்போ அடுத்து பாருங்கள், இது எல்லாமே மோனையும் வந்திருக்கு, எதுகையும் வந்திருக்கு. அப்போ இந்த பாரதியோட வரிகள் அனைத்துமே இலக்கண நயத்தை எதை குறிக்குது அப்படின்னா மோனை மற்றும் எதுகை, மோனை மற்றும் எதுகை. கேள்வி நம்பர் 2, செய்தி 1. செய்தி 1, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். கரெக்டு தான். ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள், காமராஜர் அவர்களின் பிறந்த நாள், தமிழக அரசு கொண்டாடுது, ஞாபகம் வச்சுக்கணும். ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள். செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினம். அப்போ இந்த 15-15-15ன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும். செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினம் 6th பாடப்புத்தகத்தில் இருக்கும், சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில். 2007ஆம் ஆண்டிலிருந்து ஐநா கொண்டாடி வருகிறது உலக மக்களாட்சி தினத்தை. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம். செய்தி 2, காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. தமிழகம் முதலிடம். காற்றாலை உற்பத்தியில் தமிழகம் எத்தனாவது இடம்? முதலிடம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான் அதிகமான விண்டை பயன்படுத்துது, காற்றாலையை பயன்படுத்தி மின்சாரத்தை தயாரிக்குது. அப்போ கண்டிப்பாக தமிழகம் முதலிடம் தான். 2வது இடம்ன்றது தப்பு. செய்தி 3, காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். அப்போ இது சரிதான். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறதுன்றது சரி. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர் தமிழர்கள்ன்றது சரி. எது தவறுனா செய்தி 2 தவறு. அப்போ சரியான பதில் எதுனா செய்தி 1, 3 மட்டும் சரி. செய்தி 1, 3 மட்டும் சரி. ஏன் 2வது செய்தி தவறு அப்படின்னா, காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம்தான் முதலிடம். தமிழகம் தான் எத்தனாவது இடம்? முதலிடம். உலக உற்பத்தியில் இந்தியா 5வது இடம். உலக உற்பத்தியில் இந்தியா 5வது இடம். அதுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். கேள்வி நம்பர் 3, பாடு இமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? கடல் நீர் ஒளித்தல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுமே 50% சாய்ஸ் இருக்குது. கடல் நீர் ஆவியாகி மேகமாதல்ன்றது இதுவும் கரெக்டு தான். கடல் நீர் ஒளித்தலும் கரெக்டு தான். ஆனால் 10th பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய நோட்ஸு வெளியிடுவாங்கள்ல, 10th பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான நோட்ஸு, ஒவ்வொரு பப்ளிகேஷன்ஸ் வெளியிடுறதில் மோஸ்ட் ஆஃப் த புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சில நோட்ஸில் கடல் நீர் ஒளித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் 2ல் ஏதாவது ஒன்று தான் வரும், பயப்படாதீங்க. பாடு இமில் பனிக்கடல் பருகி, எப்போ இந்த லைனு எந்த பாட்டில் இருக்குன்னா முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு 10 பாட்டில் 1, குறைவான அடியை உடையது. எத்தனை அடினா 103 அடி. நப்பூதனார் பாடினது. கேள்வி நம்பர் 4, பெரிய மீசை சிரித்தார். இதில் பெரிய மீசை தொகையின் வகை என்ன?
மொத்த தொகைனா ஒரு பொருள் மறைஞ்சு வந்தது தொகை, அது 6 வகைப்படும். அதில் பெரிய மீசை சிரித்தார் என்பது அன்மொழி தொகை. பெரிய மீசை சிரித்தார்ன்றது எதை குறிக்குது? அன்மொழி தொகை. ஏன்னா அவரோட பேர் தெரியாது. அப்போ அந்த இடத்துல கூட்டத்தில் இருக்காங்க, அவர் அடையாளம் காட்டுறதுக்காக அந்த பெரிய மீசைன்ற வார்த்தையை சொல்கிறாங்க. புரியுதுங்களா? தொகை வகையில் மொத்தம் 6 இருக்குது. அதில் அன்மொழி தொகை மேற்கண்ட 5லையும் எதுலேயுமே வராத ஒன்று தான் இந்த அன்மொழி தொகை. வேற்றுமை தொகை, பண்பு தொகை, உண்மை தொகை, ஓமை தொகை இந்த மாதிரி ஒரு 5 இருக்கும். அந்த 5ல் சாராத ஒன்று தான் அன்மொழி தொகை. அப்போ பெரிய மீசை சிரித்தார்ன்றது அடையாளத்துக்காக சொல்லப்படுவது. இப்போ கூட்டத்தில் சிவப்பு சட்டை பேசினார், அப்போ அவரோட பேர் தெரியாது, யார்ப்பா பேசினா, சிவப்பு சட்டை, ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறோம், அதனால் அது அன்மொழி தொகை வருது. கேள்வி நம்பர் 5 பொறுத்துக. தமிழர்கள் வீசும் திசையின் அடிப்படையில் காற்றை வெவ்வேறு விதமாக அழைச்சிருக்காங்க. கொண்டல் கிழக்கு பக்கம், கோடை மேற்கு பக்கம், வாடை வடக்கு பக்கம், தென்றல் தெற்கு பக்கம். அப்போ கிழக்கிலிருந்து வீசக்கூடும் காற்றுக்கு பெயர் என்ன? கொண்டல். மேற்கு பக்கம் இருந்து வீசக்கூடிய காற்றுக்கு கோடை, வடக்கு பக்கம் இருந்து வீசக்கூடிய காற்றுக்கு வாடை, தெற்கு பக்கம் இருந்து வீசக்கூடிய காற்றுக்கு தென்றல். காலம் கறந்த பெயரச்சம் என்பது வினைத்தொகை. காலம் கறந்த பெயரச்சம் என்பது வினைத்தொகை. கொல் களிறு, வீசு தென்றல், தாழ் பூந்துரை, ஊறுகாய். காலம் கறந்த பெயரச்சம்னா வினைத்தொகை, 3 காலத்தையும் காட்டும். பாரதியார் காற்றை மயிலுறுத்த அழைப்பதை குறிக்கும் சொற்றொடர் இது. அதை காற்றை மயூருறுத்த அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன? மயல். மயல் அப்படின்றது மனதை மயங்க செய்யும். உறுத்த அப்படின்றது தென்றலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. மனதை மயங்க செய்யும் மனத்தோடு நீவா என காற்றை அழைக்கிறார். பாரதியார் மனத்தை மயங்க செய்யும் மனத்தோடு நீவா என காற்றை பெருமைப்படுத்துகிறார். சிவப்பு சட்டை பேசினார், இது சிவப்பு சட்டை தொகையின் வகை என்ன? அன்மொழி தொகை. சிவப்பு சட்டை பேசினார், இதில் சிவப்பு சட்டை தொகையின் வகை என்ன? அன்மொழி தொகை. அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. அன்பு செல்வன் திறன் பேசியின் தொடுதிரையில் படித்து கொண்டிருந்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க. அன்பு செல்வன் திறன் பேசியின் தொடுதிரையில் படித்து கொண்டு இருந்தார். இதில் உள்ள தொகைநிலை தொடர்களை வகைப்படுத்து. இதிலுள்ள தொகைநிலை தொடரை வகைப்படுத்து. அன்பு செல்வன் வார்த்தையை பாருங்கள். செல்வன்றது ஒரு பெயர், குறிப்பாக சொல்கிறாங்க. அப்போ 2 பெயர் வருது. அப்போ 2 பெயரிட்டு பண்பு தொகை. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன். மார்கழி திங்கள், பனைமரம். அப்போ மரம்ன்றது பொதுவான பெயர், அதில் சிறப்பான பெயர் எது? பனை. அப்போ செல்வம்ன்றதுலாம் சிறப்பான பெயர் எது? அன்பு. அப்போ 2 பெயரிட்டு பண்பு பெயர். அப்போ அன்பு செல்வன்றது எதை குறிக்குது? தொகை வகையில் 2 பெயரிட்டு பண்பு தொகை. தொடுதிரை வினைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு. தொடுதிரை வினைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, உம்மை தொகை, ஓமை தொகை, அன்மொழி தொகை. இப்படி மொத்தம் 6 இருக்குது. அதில் பண்பு தொகையில் இன்னொரு சப் கேட்டகரி தான் 2 பெயரிட்டு பண்பு தொகை. பனைமரம், அன்பு செல்வன், இந்த மாதிரி சொல்லலாம். மார்கழி திங்கள். அப்போ அன்பு செல்வன்றது 2 பெயரிட்டு பண்பு தொகை. தொடுதுறைன்றது வினைத்தொகை. இதில் உம்மை தொகையும் இருக்குது. உம்மை தொகை அண்ணன் தம்பி. அப்போ அண்ணனும் தம்பியும். அப்போ இம்மு மறைஞ்சு வருது. தாய் செய், தாயும் செய்யும், இம்மு மறைஞ்சு வருது, அதனால் உம்மை தொகை. அப்படி அந்த தொகையில் மொத்தம் 6 இருக்குது. வேற்றுமை, வினை, ஓமை, உம்மை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது தொடர்பாக வீடியோக்கள் அடுத்து வந்துகிட்டே இருக்கும். தமிழ் தொண்டு என்னும் தொடர் வேற்றுமை தொகையை குறிக்கக்கூடியது. தமிழ் தொண்டு, தமிழுக்கு தொண்டுன்னு சொல்லணும். எப்படி? தமிழுக்கு ஐ, ஆல், கு, இன், நது, கண். மொத்தம் 8 வேற்றுமை உறுப்புகள் இருக்குது. அது மறைஞ்சு வரதுனால அது வேற்றுமை தொகை என அழைக்கப்படுது. அப்போ தமிழ் தொண்டு என்னும் தொடர் எப்படி இருக்கும்? தமிழுக்கு தொண்டு. எப்படி சொல்லணும்? தமிழுக்கு தொண்டு. கு மறைஞ்சு வருது, அதனால் இது என்ன தொகை? வேற்றுமை தொகை. ஏன் இதை நம்ம வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம்? ஐ, ஆல், கு. கூன்ற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வருது. ரொம்ப ஈஸி இலக்கணம். அடுத்து பாருங்கள். எழுக்கதிர், முத்துப்பல் இத்தொடரில் மறைந்துள்ள தொகை என்ன? வார்த்தையை பாருங்கள். எழுக்கதிர், எழுகும் களிர், எதிர்கின்ற கதிர், எழும் களிர். அதாவது சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. 3 காலத்தையும் காட்டுது. முத்து போன்ற பல் எப்படி இருக்கான்? பளிர்னு முத்து போல் இருக்கான். அப்போ இந்த தொடரில் எதை குறிக்குது அப்படின்னா எழுக்கதிர்ன்றது 3 காலத்தையும் காட்டுறதுனால காலம் கறந்த பெயரச்சமாக இருக்கிறதுனால அது வினைத்தொகை.
முத்து போன்ற பல், போன்றன்ற உறுப்பு மறைஞ்சு வருது, ஓமையாக சொல்கிறதுனால இது ஓமை தொகை. அப்போ எழுகதிர் வினைத்தொகை, முத்துப்பல் ஓமை தொகை. புதிர்க்கான விடையை வரிசைப்படி தேர்ந்தெடுக்க. புதிர்க்கான விடையை வரிசைப்படி தேர்ந்தெடுக்கணும். தவழும்போது ஒரு பெயர், விழும்போது ஒரு பெயர், உருளும்போது ஒரு பெயர், திரண்டு ஓடும்போது ஒரு பெயர். அவை யாவை அப்படின்னா, தவழும்போது ஒரு பெயர் மேகம். காற்று தவழும்போது அது எப்படி கூப்பிட்றாங்க? மேகம். மழையோட சேர்ந்து, அதாவது நீரோட சேர்ந்து அது மழை நீராக விழுது, மண்ணில் விழுதா, அப்போ விழும்போது ஒரு பெயர் மழை. உருளும்போது ஒரு பெயர் நீர், நீர் வீழ்ச்சி. திரண்டு ஓடும்போது ஒரு பெயர் வெள்ளம். மழை பெஞ்ச பின்னாடி வெள்ளம் திரண்டு ஓடுதா, அப்போ தவழும்போது மேகம் எனவும், விழும்போது மழை எனவும், உருளும்போது நீர் எனவும், திரண்டு ஓடும்போது வெள்ளம் எனவும் அழைக்கப்படுகிறது. கேள்வி நம்பர் 12 ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து சொற்களும் அமைந்த பொருத்தமான தொடரை தேர்வு செய்க. கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து சொற்களும் அமைந்த ஒரு பொருத்தமான தொடர். அப்போ மலை, மலை, மேகம், ஆறு, ஏரி, குளம். மொத்தம் எத்தனை வார்த்தை இருக்குது? 6 வார்த்தை இருக்குது. இந்த 6 சொற்களை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணணும். கருத்த மேகம் மலை மீது மலையாக பொழிய, ஆறு, குளம், ஏரி அனைத்தும் நீரால் நிரம்பின. கருத்த மேகம் மலையின் மீது மலையாக பொழிய, ஆறு, குளம், ஏரி அனைத்தும் நீரால் நிரம்பின. கரெக்டு. எல்லா சென்டென்ஸையும் மேக் பண்ணிட்டோம். கேள்வி நம்பர் 14. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இப்பழமொழி உணர்த்தும் சரியான பொருள். பழமொழினாலே சுருங்க சொல்லி விரிவ விளக்க வைக்கிறதான் பழமொழி. அப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் வார்த்தை என்ன? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இதுக்கான சரியான பொருள் என்ன அப்படின்னா, உரிய காலத்தில் ஒரு செயலை முழுமையாக செய்துவிட வேண்டும். இப்போ எக்ஸாம்ஸ்க்கு வருதா, எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி டைம் டேபிள் ஏப்ரல் 25 எக்ஸாம்ஸ் கால்ஃபர் வருதா, அதுக்கு முன்னாடியே நம்ம சிலபஸை 80% முடிச்சு வைக்கணும். அப்படி உரிய காலத்தில் அந்த விஷயத்தை செஞ்சால் தான் கால்ஃபர் ஆன பின்னாடி அது ரிவிஷன் பண்ணால் போதும். அப்போ போய் நம்ம புதுசாக படித்தோம்னா எக்ஸாமில் என்ன செய்ய முடியாது? சக்ஸஸ் ஆக முடியாது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. உரிய காலத்தில் ஒரு செயலை முழுமையாக செய்துவிட வேண்டும். நினச்சோன்னா அதை முடிச்சிடணும். உரிய காலத்தில் ஒரு செயலை முழுமையாக செய்து முடிதல் வேண்டும். உரிய காலத்தில் ஒரு செயலை முழுமையாக செய்துவிட வேண்டும். கேள்வி நம்பர் 15. கொளுத்தும் வெயில் சட்டென தணிந்தது, வானம் இருண்டது, வாடை காற்று வீசியது என்ற நயம் மிகு தொடருக்கு ஏற்ற தலைப்பென்ன? கொளுத்தும் வெயில் சட்டென மாறி இருக்கு, வானம் இருண்டது, வாடை காற்று வீசியது. இப்போ தான் பார்த்தோம், வடக்கு பக்கம் இருந்து வீசினா அது வாடை காற்று. அப்போ எதை பற்றி சொல்லுது? காற்றை பற்றி சொல்லுது. அப்போ எதை பற்றி பாடல்? காற்றின் பாடல். எதை பற்றி பாடல்? காற்றின் பாடல். கொளுத்தும் வெயில் சட்டென தணிந்தது, வானம் இருண்டது, வாடை காற்று வீசியது என்ற நயமிகு தொடருக்கு ஏற்ற தலைப்பு காற்றின் பாடல். கேள்வி நம்பர் 16. நீல சட்டை பேசினார். இத்தொடரில் நீல சட்டை எனும் சொல்லுக்கான தொகை வகை அன்மொழி தொகை. ஏற்கனவே சொல்லிட்டேன். முறுக்கு மீசை சிரித்தார், பெரிய மீசை சிரித்தார், சிவப்பு சட்டை பேசினார், நீல சட்டை பேசினார், வெள்ளை சட்டை பேசினார். இந்த மாதிரி வந்துட்டால் அது என்னது? அன்மொழி தொகை. நீலச்சட்டை பேசினார். இத்தொடரில் நீலச்சட்டை என்னும் சொல்லுக்கான தொகை அன்மொழி தொகை. கட்டுரையை படித்து ஆசிரியர் மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருபுகள் யாவை? ஐ, ஆல், கு, இன்னது, கண் அப்படின்றது. அப்போ இந்த வேற்றுமை உருபுகளில் 8 வேற்றுமை உருபு இருக்குது. இதில் இந்த சென்டென்ஸில் என்னென்ன வேற்றுமை உருபு வந்திருக்கு அப்படின்றதான் கேள்வி. கட்டுரையை, கட்டுரையை ஐ விகுதி வந்திருக்கு. படித்து ஆசிரியர் மாணவர்களுக்கு கு கரெக்டு. அப்போ ஐ மற்றும் கு, ஐ மற்றும் கு. அப்போ வார்த்தையை பாருங்கள். இதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உறுப்புகள் 2 தான், ஐ மற்றும் கு. கேள்வி நம்பர் 18. நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே, குழாவும் அமுத குழம்பை குடிதொரு கோல வெறிபடைத்தோம் என பாரதியார் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள தொகை சொற்கள் எதுகை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. மோனை சொற்கள் கிடையாது, எதுகை சொற்கள். எதுகை சொற்கள்னால் 2வது வார்த்தை ஒன்றி வருது. நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே, குழாவும், நிலாவும் குழாவும், நிலாவும் குழாவும். சிம்பிள். யாரோட பாட்டு? பாரதியாரோட பாட்டு. நம்ம அங்கே எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது, கேள்விகள் ஆரம்பிக்கும் போது மோனையை பற்றி பார்த்தோம். உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம், உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம்னு உனக்குன்னு வந்துச்சு. ஆக எதையும் வந்துச்சு,
மோனையும் வந்துச்சு. இங்கே எது வருது? எதுகை மட்டும்தான் வருது. நிலா, குலா. கேள்வி நம்பர் 19. குயில்கள் கூவிசை, புள்ளி மானினங்கள் மேய்ச்சலும் பாய்ச்சலும், இலைகளின் அசைவுகள், சூறை காற்றின் ஆலோலம். இதெல்லாமே எதோட நடனம்னா வனத்தின் நடனம். காற்று அடிக்கிறதுனால தான் குயில்களின் கூவல் ஓசை, குயில் கூவுதல் அதோட ஓசையும், புள்ளி இனங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும், இலைகளின் அசைவும், சூறை காற்றின் ஆலோலம், ஆலோலம்னா பாட்டு, இதெல்லாம் எங்கே ஏற்படுது? வனத்தில் ஏற்படுது. அது நம் கண்களுக்கு நடனமாக தெரியுது. அதனால் ஆன்சர் என்னது? வனத்தின் நடனம். குயில் பாட்டின் ஆசிரியர் யார்? பாரதியார். குயில் என்னும் இதழுக்கு சொந்தக்காரர் பாரதிதாசன். வார்த்தையை பாருங்கள். குயில் பாட்டின் ஆசிரியர் பாரதியார். இது ஒரு நூல். குயில் என்னும் இதழ், வார்த்தையை பாருங்கள். இதழ் யாருடையதுன்னா பாவேந்தர் பாரதிதாசன். 21. அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் ச. முகமது அலி. அறிவை விரிவு செய்யல இருக்குது. அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் ச. முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை யாருடைய படைப்பு? எஸ். ராமகிருஷ்ணன். உலகின் மிகச்சிறிய தவளை என்னும் நூல் யாருடைய படைப்பு? எஸ். ராமகிருஷ்ணன். அடுத்து, பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் யார்? ஹிப்பாலஸ். பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் யார்? ஹிப்பாலஸ். இது அப்படியே கேள்வியாக மாற்றுவாங்க. ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் அப்படின்னு. அப்போ உலகிற்கு பருவக்காற்றின் பயனை உணர்த்தியவர் யார்? கேள்வி கேட்பாங்கப்பா, விடை கொடுத்துட்டு வினாவா சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லுவாங்க. வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கேலி சித்திரம் கார்ட்டூனாக அறிமுகம் பண்ணது பாரதியார். எந்த இதழில்? இந்தியா என்னும் வார இதழில். எப்போ வரும்? சனிக்கிழமை தோறும் வரும். அதோட ஃபாண்ட் சைஸ் எல்லாமே, அதோட லெட்டர்ஸ் எல்லாமே ரெட் கலரில் இருக்கும். 11th புத்தகத்தில் இருக்குது. முல்லைப்பாட்டோட சொல்லும் பொருளும்னா நம்ம ஒரு கேள்வி கொடுத்துருக்கோம். விருச்சி என்ற சொல்லின் பொருள் நற்சொல். விருச்சி என்ற சொல்லின் பொருள் நற்சொல். இன்னே வருகுவர் தாயர் என யார் யாரிடம் கூறியது? ஆய மகள் கன்றிடம் கூறியது. அதாவது பனிக்கும் மழைக்கும் பயந்து அந்த கண்ணுக்குட்டி அழுதுகிட்டு இருக்கு. அதுகிட்ட போய் ஒரு பெண் வந்து இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆய மகள் கன்றிடம் கூறியது. இன்னே வருகுவர் தாயர். இன்னே வருகுவர் தாயர். இந்த லைன் எங்கே இருக்குது அப்படின்னா முல்லைப்பாட்டில் இருக்குது. முல்லைப்பாட்டு நப்பூதனார் பாடினது 103 அடி. பொன் வணிகனாரோட மகன். காவேரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகன் நப்பூதனார். 10 பாட்டில் மிக குறைவான அடியை உடையது முல்லைப்பாட்டு. 27. தொகைநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பிராணரசம் என்பதின் பொருள் உயிர் வலி. காற்றேவா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, பாரதியாரோட பாட்டு காற்றேவா. அதில் சொல்லும் பொருளும்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி. பிராணரசம் உயிர் வலி. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னா 6. தேர்ப்பாகன் இத்தொடரில் அமைந்துள்ள தொகையை தேர்ந்தெடுக்க. தேரை உடைய பாகன். தேரை உடைய பாகன். உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தேர்னை உடைய பாகன் தேர்ப்பாகன். உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தேர் இல்லைன்னா அவர் பாகன் கிடையாது. வார்த்தையை பாருங்கள். தேரை வச்சிருக்கனால தான் அவர் பாகன். அதனால தான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அனைவருக்கும் மோர் பானையை திறந்து மோர் கொடுக்கவும். இதில் மோர் பானையை என்னும் சொல் குறிப்பது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தேர்ப்பாகனாலும் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை தான். மோர் பானைனாலும் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை தான். மோரினை உடைய பானை. மோரினை உடைய பானை. வார்த்தையை பார்த்துக்கோங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. 31. வலிமிகின் வலி இல்லை என்று பாடியவர் ஐயூர் முடவனார். புறநானூறு பாட்டு. வலின்னா காற்று. காற்று இல்லாமல் இந்த உலகத்தில் யார் வாழ முடியாதுன்றாங்க. வலிமிகின் வலி இல்லை என்று கூறியவர் அல்லது பாடியவர் ஐயூர் முடவனார். புறநானூறு பாட்டு. முல்லைப்பாட்டு டேஸ் நூல்களுள் ஒன்று, 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. முல்லைப்பாட்டு டேஸ் நூல்களுள் ஒன்று, 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. ஓரெழுத்தில் சோலை, 2 இடத்தில் வனம் என்ற புதிருக்கான விடை காடு. அப்போ ஓரெழுத்து ஒரு மொழியில் கா அப்படின்னா சோலை, 2 இடத்துல அதை சொல்லணும்னா காடுக்கு இன்னொரு பெயர் வனம். அப்போ 2 எழுத்துல சொன்னால் காடு, ஒரு எழுத்துல சொன்னால் கா. ஓகேங்களா? அதை தான் இங்கே கேள்வியை மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓரெழுத்தில் சோலை என பொருள்படுவது கா, 2 எழுத்தில் வனம் என பொருள்படுவது காடு. இந்த புதிருக்கான விடை எது? காடு. ரொம்ப முக்கியம்.